ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه الإمام புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனான தனித்தவனான இணை துணையற்றவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் எமது உயிருக்குயிரான உயிரிலும் மேலான நேர்வழியின் ஒளிச்சுடராக வந்துதித்த சர்தாரே ஆலம் ரசூலே மக்பூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் கயாமத்து பரியந்தம் நபி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இல்லமா மஸ்ஜிதிலே இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, சகல சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதற்கான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி பல வழிகாட்டல்களை பல விடயங்களை எங்களின் மீது கொண்ட இரக்கத்தின் அடையாளத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். நிறைய காரியங்கள், நிறைய நல்ல விடயங்கள், இவைகள் அனைத்தும் எங்களுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி மாத்திரம் தரப்பட்டவைகள். எப்பொழுது அதை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமோ அல்லாஹ் நிச்சயமாக அதை கொண்டு நிம்மதியான, சந்தோஷமான, சுபிச்சமான, நெருக்கடியற்ற, பரக்கத்துக்குரிய, செழிப்புக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அதனைத்தான் நாம் அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுவின் விலக்கல்கள் என்கிறோம். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் என்கிறோம், இபாதத் என்கிறோம். நாம் சிலவைகளை மாத்திரம்தான் இபாதத் என்ற பட்டியலுக்குள்ளால் போட்டிருக்கிறோம். அவைகளைத்தான் நாம் இபாதத் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவைகளைத்தான் நாம் இபாதத் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பட்டியலை தாண்டிய எத்தனையோ இபாதத்துகள், எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் நிறைய காணப்படுகின்றன. அவைகள் அனைத்துமே எங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்துக்காக வேண்டி தரப்பட்டவைகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அல்லாஹ்வை வணக்கம் வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்கள்.
மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பதும் ஒரு இபாதத்தான். அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்த வருகிறான் இங்கே? வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழ விரும்புகிறீர்களா? இபாதத் செய்ய விரும்புகிறீர்களா? அடிமைத்தனத்தை நிரூபிக்க நாடுகிறீர்களா? அடிமையாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பதும் ஒரு இபாதத். நாம் மறந்த, எமது பட்டியலில் போடாத ஒரு இபாதத். தொழுகையை இபாதத் என்கிறோம், நோன்பை இபாதத் என்கிறோம், ஹஜ்ஜை, ஜகாத்தை, சதகாவை, தான தர்மத்தை, பிறருக்கு உதவி செய்வதை, இதுவெல்லாம் இபாதத்து தான், இல்லை என்று சொல்லவில்லை. மேலானவர்களே, இதனுடன் ஏராளமான இபாதத்துகள் இருக்கின்றன. அதிலே நன்றி செலுத்துதல் என்பதும் ஒரு வகையான இபாதத். அதனூடாகவும் அல்லாஹ்வை அடையலாம், அதனூடாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை, அருள்களை அடைந்து கொள்ளலாம். ஏனென்றால் நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ்வுக்குரிய ஒரு தன்மை. வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நிச்சயமாக அல்லாஹ் நன்றி மறவாதவன், அனைத்தையும் அறிந்தவன். வல்லாஹு இன்ன ரப்பனா கஃபூருன் ஷகூர். எங்களுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவன், மிகவும் அடியார்களுடைய காரியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவன். மேலானவர்களே, நன்றி செலுத்துதல், ஷுக்ர் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை, அல்லாஹ்வுக்கு உரித்தான ஒரு தன்மை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய தன்மைகள் அடியார்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதிகமான நபிமார்களின் பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எல்லா நபிமார்களுடைய பண்புகளை சொல்லும் போதும் அல்லாஹ் அவர்கள் அனைவர்களும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அமலு அல தாவூத ஷுக்ரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்தும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு கான அப்தன் ஷகூரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய தன்மைகள், கிட்டத்தட்ட குர்ஆனிலே மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 50க்கு மேற்பட்ட தன்மைகள். ஒரு மனிதன் புனிதனாக மாறுவது அவனுடைய தன்மைகளை வைத்துத்தான். நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், நற்குணங்கள், இவைகளை வைத்துத்தான் புனிதமானவனாக மாறுகின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பல தன்மைகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்து ஒரு இடத்திலே சொல்கிறான், ஷாக்கிரன் லிஅன்உமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்த அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றி உள்ளவராக இருந்தார். இஜ்தபாஹு, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் அல்லாஹ் அவரை வழிநடத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான், பலில்லாஹ ஃபஅபுத் வ குன் மினஷ் ஷாக்கிரீன். பலில்லாஹ ஃபஅபுத் வ குன் மினஷ் ஷாக்கிரீன். அல்லாஹ்வை வழிபட்டு நடங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்கள். என்ன அதனுடைய வெளிப்பாடு? நன்றி உள்ளவர்களில் ஆகிவிடுங்கள். இபாதத்தின் ஆகப்பெரும் வெளிப்பாடு நன்றி உள்ளவராக ஆகுதல். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்றது அல்லாஹுடைய கோடான கோடி ரஹ்மத்துகளை எங்களுக்கு லேசான முறையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு உடல் ரீதியான நாவால் செய்யக்கூடிய ஆக பெரிய ஒரு இபாதத். நன்றியுடைய வகைகளை உலமாக்கள் சொல்கிறார்கள். நாவால் நன்றி செலுத்துதல், உள்ளத்தால் நன்றி செலுத்துதல், உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்துதல். மேலானவர்களே, இன்றைக்கு நிறைய பேச்சுக்களை பேசுகிறோம். நெருக்கடியான காலம், பிரச்சனையான காலம், வரவை விட செலவு அதிகம், முசீபத், தரித்திரியம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது, என்ன செய்கிறது என்று தெரியாது. மேலானவர்களே, இந்த முசீபத்துக்குரிய, இந்த தரித்திரியத்துக்குரிய, இந்த நெருக்கடிக்குரிய, வரவை விட செலவு அதிகம் என்ற இந்த பேச்சுக்குரிய பதில்கள் ஏராளமாக இருக்கலாம். ஏன் இப்படியான நிலைமை? ஏன் இப்படியான முசீபத்? ஏன் உள்ளத்தில் நிம்மதி இல்லை?
நிறைய பதில்கள் இருக்கலாம் மேலானவர்களே. அதுல ஒரு பதில், எப்பொழுது நாம் நன்றி செலுத்தும் வாயிலை திறந்து விடுவோமோ அல்லாஹ் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை ஏற்படுத்துவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, விடயம் சரியாக புரியாதவர்கள் நெருக்கடிக்குரிய, வரவை விட செலவு அதிகமானது என்ற இந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக அவர்கள் வியாபாரத்தை டெவலப் பண்ணுகிறார்கள், தொழிலை அதிகரிக்கிறார்கள், என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள், ஆன்லைன் பிசினஸ் செய்கிறார்கள். 8 ஹவர் டியூட்டி செஞ்சவர் 10 ஹவர் டியூட்டி செய்கிறார். எப்படியோ தொழிலை மேம்படுத்தினால், வியாபாரத்தை மேம்படுத்தினால், வருமானத்தின் வழிகளை உயர்த்தினால் நாம் நிம்மதி அடையலாம், சந்தோஷம் அடையலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் என்ற ஒரு நச்சு கருத்து. மேலானவர்களே, அல்லாஹ் முடிவு செய்ததை தவிர ₹1 கூட அதிகமாக சம்பாதித்து விட முடியாது. ஒரு கவலம் சாப்பாட்டை விட அதிகமாக சாப்பிட்டு விட முடியாது. ஒரு கரண்டி பால் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவருக்கு 1 லிட்டர் பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, அவரால் அருந்த முடியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதை முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். ஆனால் எப்பொழுது அல்லாஹ் வழிகாட்டிய அவனுடைய இபாதத்துகளுடைய வாயில்களை திறப்போமோ அல்லாஹ் நாம் சிந்திக்காத, நமது கற்பனைக்கு எட்டாத பரக்கத்துடைய வாயில்களை திறந்து தந்து விடுவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கிறான். அவர்கள் நன்றி செலுத்திய விதத்தை சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்டவர். அவரை போன்ற ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. முழு உலகத்துடைய ஆட்சி, முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஆட்சி செய்தவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். மிருகங்களுடைய பேச்சுகள், பறவைகளுடைய பேச்சுகள், மனிதர்கள், ஜின்கள் அனைத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அப்படியான பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே யமனிலே இருக்கக்கூடிய பல்கீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டு அரசி, யமன் நாட்டினுடைய அரசி, சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, செய்தி கிடைக்கின்றது. சுருக்கமாக சம்பவத்தை சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து உங்களுக்கு வரும் கடிதம், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள். மேலானவர்களே, பல்கீஸ் அந்த இளவரசி, அந்த ராணி ஒரு நுட்பமான, ஒரு அறிவுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் எல்லோரையும் அரச சபையிலே ஒன்று சேர்த்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். அவர்களிடத்திலே என்ன செய்வது, வழிபட்டு நடப்பதா இல்லையா என்ற ஆலோசனை செய்தார்கள். அனைவரும் வழிபட்டு நடப்போம் என்ற ஆலோசனையை முன்வைக்கின்றார்கள். மேலானவர்களே, இங்கே பலஸ்தீனிலே, ஷாமிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரச சபையிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறார், யா ஐயுஹல் மலவ் ஐயுக்கும் யத்தீனி பிஅர்ஷிஹா. ஏ அரச சபையிலே உள்ளவர்களே, யாராலே ஏலும் அந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு, அந்த சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு வரல யாரால முடியும்? அந்த நேரத்தில் قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. அப்ப ஜின்களை சேர்ந்த இஃப்ரீத் எனக்கூடிய ஒரு ஜின், அல்லாஹ் ஜின்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறான், பலத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இஃப்ரீத் என்ற அந்த ஜின்னுடைய பெயரையும் சேர்த்து சொல்கிறான். قال عفريت من الجن, சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஜின் சொல்லியது, பிரம்மாண்டமான சக்தி பலம் கொடுத்த அந்த ஜின் சொல்லியது, நீங்கள் உங்களுடைய இந்த சிம்மாசனத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னாடி நான் அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன். இன்னொரு கருத்து சொல்கிறார்கள், இந்த சபை கலைவதற்கு முன்னாடி, கபல அன் தகூம மின் மகாமிக் என்றால் இந்த சபை கலைவதற்கு முன்னாடி நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். மேலானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதைவிட வேகமாக எடுத்துக்கொண்டு வருவதை எதிர்பார்த்தார்கள். قال الذي عنده علم من الكتاب, அந்த இடத்துல
வேதத்தின் அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு இல்ம் உள்ளவர் சொன்னார், அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தர்ஃபுக், உங்களோட கண்ணை மூடி திறக்கும் போது கொண்டு வருகிறேன். மேலான பெரியோர்களே, சோதர்களே, இதுதான் சக்தி பலம். இது எதனுடைய சக்தி? ஈமானுடைய சக்தி, இல்முடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதரத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு நாம் உலகத்துடைய சக்திகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், வியந்து போகிறோம். அந்த சக்திகளை, கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய சக்தி பலமான சக்தி. அல்லாஹ்வுடைய சக்திக்கு நிகராக எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தான். கிதாப், அந்த வேத புத்தகத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் சொல்கிறார், அதை நாங்கள் நீங்கள் கண்ணை சிமிட்டுறதுக்கு முன்னாடி கொண்டு வருகிறோம். குர்ஆன்ல எல்லாம் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை சிமிட்டுறதுக்கு முன்னாடி பல 100 பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த யமனுடைய அந்த சிம்மாசனம் முன்னால வந்து நிக்குது. அதை கொண்டு வந்துடுறாங்க. இவ்வளவு பெரும் அருட்கொடை கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அருளை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஹாதா மின் ஃபض்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குரம் அக்ஃபுர், இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடை. ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என்ற ரப்பு எனக்கு தந்த அருட்கொடை. ஏன் தந்திருக்கிறான்? என்னை சோதிப்பதற்காக வேண்டி. என்ன சோதனை? நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா, நன்றி செலுத்துகிறேனா புறக்கணிக்கிறேனா? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இல்லாமல் இருந்து கிடைத்ததுடன் கொலர பண்ணிக் கொள்கிறோம். வாகனம் இல்லாமல் இருந்தவர் வாகனத்தை கிடைத்ததுடன் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீடை கிடைத்தவர் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தவர் சம்பளம் கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார், அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். தான் அதனை சம்பாதித்ததாக நினைக்கிறார். மேலானவர்களே, வர வர முன்னேற நாம் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் எனக்கு தந்தான். மேலானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் சம்பவத்திலிருந்து மிக பெரும் பாடம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடை. அல்லாஹ் எனக்கு தந்தான். ஏன் தந்தான்? நன்றி செலுத்துகிறேனா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 86 வயதுல குழந்தை இல்லை, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிப்ரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இஸ்மாயிலையும் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். இது அல்லாஹ் எனக்கு தந்தான். மேலானவர்களே, அல்லாஹ் மேலதிகமான 7 குழந்தைகளை கொடுக்கிறான். குழந்தையே இல்லாமல் இருந்தவர்கள் 4 மனைவிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்தது 2 குழந்தை. நன்றி செலுத்தினார்கள், கிடைத்ததற்கு நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பினார்கள். அல்லாஹ் இன்னும் அள்ளி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். எப்ப நீங்க நன்றி செலுத்தும் வாயிலை திறப்பீர்களோ, நான் உங்களுக்கு அதிகரிப்புடைய வாயிலை திறப்பேன். மேலானவர்களே, இன்றைக்கு போதாதென்ற பேச்சு தான். இருக்கிறதுல திருப்தி இல்லாத ஒரு நிலைமை தானே இருக்குதே ஒழிய, போதும் அல்ஹம்துலில்லாஹ். எப்ப நன்றி செலுத்துவோமோ அல்லாஹ் இருக்கிறதுல பரக்கத் செய்வான். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பது ஒரு இபாதத். இதனுடைய வெளிப்பாடுகள் இருக்கின்றன. முதலாவது வெளிப்பாடு, இது எப்படி நாங்கள் வெளிப்படுத்துறது, நன்றி செலுத்துறது என்ற தன்மையை எப்படி எங்கள்கிட்ட நாங்கள் உருவாக்கி கொள்றது? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது நினைவு வர வேண்டும், கிடைத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைத்தவைகள். எதையெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, எதெல்லாம் நான் பெற்றிருக்கிறேனோ, இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தவை என்று நினைத்தால் தான் நன்றி செலுத்துவார். இல்ல, இது என்ற கெட்டித்தனம், இது என்ற அறிவு, இது என்ற டேலண்ட், இது நான் படித்த படிப்பு, நான் எடுத்த பட்டத்துடைய வெளிப்பாடு என்ற சிந்தனை வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். முதலாவது உள்ளத்தில் வர வேண்டும், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது, இதற்கு நான் தகுதி இல்லை என்ற உணர்வு வரும்போது நன்றி செலுத்துவார். எப்ப நான் இதுக்கு தகுதி இல்லை, என்னுடைய உடல் ஆரோக்கியம்,
அல்லாஹ் நோயாளிகளுக்கு மத்தியிலே எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், ஏழைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், ஏழைகளிலேயும் போதும் என்ற மனம் எனக்கு தந்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ் எனக்கு என்னுடைய தகுதியை மிஞ்சிதான் இதை தந்திருக்கிறான் என்ற உணர்வு வரும்போதுதான் நன்றி செலுத்துவோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், ஒருவர் ஒரு வேலை செய்கிறார், கூலி வேலை செய்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் 2000 ரூபாய் தான் என்றால் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, 5000 ரூபாவை கொடுத்தாரு என்றா அவர் செல்யூட் அடிச்சுட்டு போவார். ஹஜார் இன்னொரு வேலை இருந்தா கால் பண்ணுங்க என்று சொல்லிட்டு போவார். என்ன சொல்றாரு, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி இவர் தந்திருக்கிறார், நன்றி உணர்வு வெளிப்படுகின்றது. எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை விட மிதமிஞ்சி கொடுக்கிறார் என்றால் நன்றி உணர்வு வெளிப்படுகின்றது. மேலானவர்களே, எங்களுக்கும் அப்படித்தான். எங்கட உணர்வு, நாங்க இதுக்கு தகுதி இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற உணர்வு வெளிப்படும் போது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது மேலானவர்களே, நாவால் நன்றி செலுத்துதல், உள்ளத்தால் நன்றி செலுத்துதல், உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்துதல் என்று நன்றியை வகைப்படுத்தும் போது, இரண்டாவது நாம் எங்களுடைய நாவால் எந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹுடைய அருட்கொடைகளை பொருந்தி கொண்டவனுடைய நாவில் இருந்து வரவேண்டிய ஒரு சதாவும் இருக்க வேண்டிய திக்ர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம ஐனி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் தன்மையை எனக்கு தருவாயாக. 5 நேரத்துக்கு பின்னாடியும் இந்த துஆவை சொன்னாங்க. அல்லாஹும்ம ஐனி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாவால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது உள்ளமும் சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய நிஅமத், அல்லாஹ்வை புகழுகின்றேன், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அருட்கொடையை பொருந்திக் கொள்கிறேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சஹாபாக்களை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்றுதான், கைஃப அஸ்பஹ்த, எப்படி காலை அடைஞ்சிருக்கிறீங்க, எப்படி இந்த நாள் அடைஞ்சிருக்கிறீங்க? அதிகமான சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை அஹ்மதுல்லாஹ இலைக், அஹ்மதுல்லாஹ இலைக், அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியிடத்துல கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்த, அந்த சஹாபி சொன்னார் அஹ்மதுல்லாஹ இலைக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதல்லதி அரத்து மின்க, இதை எதிர்பார்த்து தான் நான் கேட்டேன். மேலானவர்களே, இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நாவிலிருந்தும் சதாவும் வெளிப்பட வேண்டிய வார்த்தை. ஏனென்றால் உலக வாழ்க்கை என்பது முழு தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய இடமல்ல. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மூமின் அவருடைய முழு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல், அவனுடைய தேவைகளில் எத்தனையோ தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் அவனுக்கு மௌத்து வந்து விடுகின்றது. மேலானவர்களே, உலக வாழ்க்கை நினைத்ததெல்லாம் நடக்கும் இடமல்ல, எல்லாமே பிளஸ் அல்ல, எல்லாமே சரியல்ல, எல்லாமே வெண்மை அல்ல. எத்தனையோ காரியங்கள் அங்க இங்க அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார். மேலானவர்களே, அல்லாஹ் இருப்பதை செழிப்பாக்குவான், இருப்பதிலே பரக்கத் செய்வான், இருப்பதை அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக்குவான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, 6666 ஆயத்துக்கள், அதில் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரகாத்திலேயும் ஓதுவதை ஃபர்லாக்கிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப வசனம் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இதை சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய அருளை அடைவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தும்மினார்கள். அங்கே முதலாவது அவருடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். யர்ஹமுக்கல்லாஹ் யார் சொன்னது? சில ரிவாயத்துகளில் வந்திருக்கின்றது, அல்லாஹ் சொன்னான். ரஹிமக்கல்லாஹு யா ஆதம், ஆதமே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. சில ரிவாயத்துகளில் வந்திருக்கின்றது, மலக்குமார்கள் சொன்னார்கள் ரஹிமக்கல்லாஹ் என்று. மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து துஆ சொல்லி இருக்கிறார்கள். ஏன் தும்மிய ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் பக்கத்திலே உள்ள ஒருவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அங்கே சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொன்ன அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னவர்கள் யார்? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இது எங்களுடைய நாவிலே
வரக்கூடிய வார்த்தை உள்ளம் உண்மைப்படுத்த வேண்டும். நாவ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறது, உள்ளம் சொல்லுகிறது. எங்கட நிலைமை எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு லோன், எவ்வளவு கடன், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு முசீபத், எவ்வளவு தரித்திரியம் என்று உள்ளம் சொல்லுது. நாவால் இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார். உண்மையான நன்றியாளராக மாற மாட்டார். உன்னமும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த விடயம் இரண்டாவது விடயம், அதாவது சதாவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. மூன்றாவது மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நன்றியின் வெளிப்பாடு எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திப்பது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு கீழே உள்ளவரை பாருங்க. வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும். உங்களுக்கு மேலால் உள்ளவரை பார்க்காதீங்க. எந்த விஷயத்துல சொல்லப்பட்டது? துனியாட விஷயத்துல, துனியாட காரியத்துல உங்களுக்கு கீழே உள்ளவரை பாருங்க. நீங்க வாகனத்துல போறீங்க, அவர் த்ரீவில்ல போறார். த்ரீவில நான் ஏளனமா சொல்லவில்லை. அல்லாஹ் அதை விட ஒருபடி மேலாக உங்களை வைத்திருக்கிறான். நீங்க த்ரீவில்ல போறீங்க, அவர் பைக்ல போறார். நீங்க பைக்ல போறீங்க, அவர் புஷ் பைக்ல போறாரு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, துனியாட காரியத்துல யோசிங்க, சிந்திங்க. என்ன விட கீழே அல்லாஹ் ஆக்களை வச்சிருக்கிறான். உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு கீழிக்கிறவங்களை பாருங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்து. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் ட்ரீம் லைஃபாக மாறிவிட்டது. ட்ரீம் வெஹிக்கல், ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் லைஃப் எல்லாம் கனவு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இவருடைய வாழ்க்கை, இவர் போய்கொண்டிருக்கிறார் ஒரு வாகனத்திலே, ஆனால் அவருடைய கனவு வாகனம் இன்னொன்று. அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார், ஆனால் அவருடைய கனவு வீடு இன்னொன்று. அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய கனவு வாழ்க்கை இன்னொன்று. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் குறிக்கோள், ஒரு லட்சியம் இருப்பது கூடாது என்று சொல்லவில்லை. லா அக்கலக தத்பீர், சிந்தித்து செயலாற்றுவதனை போன்று புத்திசாலி இல்லை. ஆனால் கனவிலேயே வாழ்க்கை கழிகின்றது. இருப்பதிலே நன்றி செலுத்தும் தன்மை இல்லை. இல்லாததை தேடி 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 உள்ளத்தை ஒரு பேராசை பிடித்த உள்ளமாக மாற்றி வைத்திருக்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியால உங்களுக்கு கீழ் உள்ளவரை பாருங்க, உங்களுக்கு மேல் உள்ளவரை பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவரை பார்ப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவீர்கள். அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்கிறானே. ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, நோயாளிகளை பாருங்க. எத்தனை கிட்னி பேஷண்ட், எத்தனை ஹார்ட் பேஷண்ட், எத்தனை பேர் நோயோடு இருக்கிறாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அது அல்லாஹ்வுடைய அருள் அங்கே. ஆனால் ஆஃபியத்தும் அருள் தான். அல்லாஹ் அதை விட என்னை பாதுகாத்து அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தந்திருக்கிறானே. அல்லாஹ் இப்படி வைக்காமல் என்னை இப்படி வைத்திருக்கிறானே. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து போகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இருந்த ஒருவர் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அந்த குறைவான அடியார்களில் என்னை சேர்த்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா முடிய காட்டியும் இருந்தாங்க. இருந்துட்டு கேட்டாங்க, என்ன துவா இது? இப்படி துவா செய்றீங்க, எங்கிருந்து எடுத்தீங்க இப்படி துவா செய்யறதுக்கு? நீங்க எப்படி இந்த துவா செய்வீங்க? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபி, அந்த மனிதர் ஓதி காட்டினார், வ கலீலும் மின் இபாதிய ஷகூர். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் கொஞ்சம் பேர், நன்றி செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் நீப்பாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ் ஃபகீர்களை, விளக்கசாலிகளை, ஞானிகளை என்னுடைய உம்மத்திலே ஆக்கி அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நன்றி செலுத்துவதின் வெளிப்பாடுகள் இன்னொன்று அல்லாஹ்வுடைய அருள்களை சிந்திப்பது, அடுத்தது கிடைத்த அருட்கொடைகளில் அல்லாஹ்வை பயப்படுவது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். நீங்க நன்றி செலுத்த வேணும் என்று விரும்புறீங்களா? அல்லாஹ்வை பயப்படுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்குதான். கால் வீங்கிச்சு, கால் வெடிச்சிச்சு. மேலானவர்களே கேட்டாங்க, உங்களோட அல்லாஹ் உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டானே,
முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? கிடைத்த அருட்கொடைகளில் அல்லாஹ்வை பயப்படுவது என்ன பயம்? அல்லாஹ் இதனை கலட்டி விட்டு விடுவானோ தெரியாது என்ற பயம். எத்தனையோ அருட்கொடைகளை இழந்திருக்கிறோம், நன்றி செலுத்தாததனால் இழந்திருக்கிறோம், வேறொரு காரணம் இல்லை. கிடைச்சது கலட்டப்படுதுண்டா, கிடைச்சது பறிக்கப்படுதுண்டா, அதுக்குரிய அடிப்படை காரணங்களில் ஒன்று நாம் அதனுடைய நன்றியை மறந்து விட்டோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்தினா அதிகப்படுத்தி தருவோம் என்று சொல்கிறானோ அதே ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலைன் கஃபர்தும் மின் அஸாபி லஷதீத், நன்றி செலுத்த மறந்துட்டீங்கண்டா, நிராகரிச்சீங்கண்டா, நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டீங்கண்டா, கெட்டச்ச அருட்கொடைகள்ல நன்றி இல்லாம நடந்து கொண்டீங்களா என்றா அல்லாஹ் சொல்கிறான், என்ற தண்டனை ரொம்ப கடினமாகிக்கும். நிறைய குர்ஆன்ல சம்பவங்கள், கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாததுனால நிஅமத் பறிக்கப்பட்டுச்சு. அதுல சபாவாசிகள் மிக முக்கியமானவர்கள். அல்லாஹ் தோட்டங்களை கொடுத்திருந்தான், வலது இடதுபுறமாக தோட்டம், நடந்து போனாங்கண்டா பழங்கள் பறிக்க தேவையில்லை, அவ்வளவு பெரும் அருட்கொடை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஅரது, நன்றி செலுத்த மறந்துட்டாங்க, நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டாங்க. வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், அந்த மாதிரியான சோதனை ஒன்றை நாங்க யாருக்கு கொடுப்போம் என்றா நன்றி கெட்டவர்களுக்கு தான் கொடுப்போம். காரூன் அடுத்த உதாரணம். மேலானவர்களே, சொன்ன வார்த்தை இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. காரூன் சொன்னான், இவ்வளவு பெரிய சொத்து செல்வம், இவ்வளவு பெரிய காசு பணம் எல்லாம் இது ஏந்த கெட்டித்தனத்தால நான் அடைஞ்சது. மேலானவர்களே, இப்படியான வார்த்தைகள், இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் இது எங்களுடைய அல்லாஹ்வின் அருட்கொடையை கலட்டி விடக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை விட்டு தூரமாக்கி விடக்கூடியதாக இருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே தரப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வை அடைவதற்குரிய ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. அதில் நிறைய இபாதத்துகளில் இந்த நன்றி செலுத்துதல் என்ற இபாதத் அல்லாஹ்வை எங்களை மிக குறுகிய காலங்களில் அல்லாஹ்வின் பக்கம் மிக அதிகமாக நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத். என்னென்ன அருட்கொடைகள்! ஒரு 2 ரக்காத் தொலை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொலை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, துனியாட விஷயத்துல தான் எங்களை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கணும், ஆகிரத்துடைய விஷயத்துல எங்களை விட மேலே இருக்கிறவங்களை. இவர் இமாம் ஜமாத்தோட தொழுகிறார், இவர் சுன்னத் தொழுகிறார், இவர் குர்ஆனுடைய திலாவத் செய்கிறார், இவர் ஸலவாத்துகள் ஓதுறார், இவர் தீனுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்கிறார். என்ன பார்க்கணும்? எங்களை விட மேலுள்ளவங்களை பார்க்கணும். மேலானவர்களே, என்ன அமல் செய்ய கிடைச்சாலும், அல்லாஹ்வுடைய என்ன அருட்கொடை கிடைச்சாலும் அதுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நிச்சயமாக அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுடைய வாயிலை அல்லாஹ் திறந்து தருவான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நிறைய நிஅமத்துகளை அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு யா அல்லாஹ் நாங்கள் எண்ணி பார்க்காத நிறைய அருட்கொடைகளை அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் உள்ளத்தால் நன்றி செலுத்தவில்லை யா அல்லாஹ், நன்றி செலுத்தாததனால் அதை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடைகளை, அதிகமான அருட்கொடைகளை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹ்